அன்புமிக்க ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த காணொளியை உங்கள் மத்தியில் பதிவு செய்கிறேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவை பேரவையினுடைய சட்ட ஆலோசகர் சிங்காரம் அவர்கள் மாற்று சங்கங்களை பற்றி எந்த விமர்சனமும் செய்ய வேண்டாம், குறிப்பாக ரேவாவை பற்றி எந்த பதிவும் இட வேண்டாம் என்று கூறியிருந்தார். நாமும் அதை கேட்டு நம்முடைய விமர்சனங்களையும் பதிவு செய்வதிலிருந்து சற்று அமைதியாகியிருந்தோம். நேற்றைய தினம் அவர் ஒரு காணொளியை பதிவு செய்திருக்கின்றார். அந்த காணொளியிலே அவர்களது உறுப்பினர்களுக்கு சொல்லுவதாக கூறிக்கொண்டே ரேவாவினுடைய பெயரை குறிப்பிடாமல் மாற்று சங்கங்கள் என்று நம்முடைய அமைப்பினுடைய வழக்கை பற்றி சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்வது நம்முடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, கோவை பேரவையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொளி பதிவை உங்களுக்கு வெளியிடுகிறேன். குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி 3/6/2025 அன்று திரு சிங்காரம் அவர்களுடைய காணொளியில் மதுரையிலே நடக்கக்கூடிய 142 அரசாணை 142 எதிர்த்த அவமதிப்பு வழக்கிலே கொல்லைப்புறமாக ரேவா நுழைந்திருக்கிறது. சந்திரசேகர் என்பவர் தொடுத்த அந்த வழக்கு வித்தியாச தொகைக்கான வழக்கு, ஒரு 56,000 ரூபாய் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதை கொடுத்து விட்டால் அந்த வழக்கு தள்ளுபடியாகிவிடும், காலாவதி ஆகிவிடும். நானே மதுரை மண்டல அதிகாரிகளுக்கு நான் கடிதம் எழுதுவேன். அந்த 56,000 ரூபாய் கொடுத்து செட்டில் செய்துவிட்டு அந்த வழக்கில் இருந்து விடுவித்து விடுங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லியிருந்தார். நேற்றைய தினம் அது விசாரணையிலே அம்பலமாகியிருக்கிறது. திரு சிங்காரம் போன்ற அதிகாரிகள் எப்படிப்பட்ட உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே 2/3/2023 அன்று நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அளித்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கூடிய 63 வழக்குகளிலே ஒரு வழக்கு மதுரையினுடைய மண்டல நிர்வாகி சந்திரசேகருடைய வழக்கு, அவமதிப்பு வழக்கு, அது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அந்த 63 வழக்குகளிலே இன்னொரு மனுதாரரான மதுரை மண்டல புதூர் கிளையினுடைய தலைவர் தோழர் முத்துசாமியினுடைய பெயரிலான அந்த வழக்கு WPMD 11-847/2022 என்ற வழக்கு. அந்த வழக்குக்கு 2/3/2023 நீதியரசர் தண்டபாணி அவருடைய தீர்ப்பு பொருந்தும். அந்த தீர்ப்பை அமலாக்கவில்லை என்று CPMD 539/2024 என்ற வழக்கை நம்முடைய தோழர் முத்துசாமி அவர்கள் அவமதிப்பு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். அதனுடைய விசாரணை நேற்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த விசாரணையின் போது மதுரை மண்டலத்தினுடைய மேலாண் இயக்குனர் கூடிய சிங்காரவேலு அவர்கள் ஒரு எதிர் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார், எதிர் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கோவை பேரனுடைய சட்ட ஆலோசகர் சிங்காரம் என்ன சொன்னாரோ அதே கருத்துக்களை உள்ளடக்கி, அதே வாசகங்களை உள்ளடக்கி மனுதாரர் முத்துசாமி அவர்களுக்கு 56,000 ரூபாயை தவணைகளிலே குறிப்பிட்ட தேவணைகளிலே வழங்கிவிட்டோம். ஆகவே இந்த மனுவை தள்ளுபடி செய்யுங்கள் என்று நிர்வாக தரப்பிலே அபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தரப்பிலே வாதிடப்பட்டது. நம்முடைய வாதங்களை தொடர்ந்து நீதியரசர் அவர்கள் அதை ஏற்க மறுத்து 21/7/2025 நடக்கக்கூடிய அந்த வழக்கோடு சேர்த்து இந்த வழக்குக்கும் விசாரிப்போம் என்று சொல்லி ஒத்திவைத்திருக்கிறார். ஆகவே பணியில் இருக்கும்போதும் சரி, ஓய்வு பெற்றவர் பிறகும் சரி, இவருடைய நோக்கம் தாங்கள் மட்டுமே அனைத்துக்கும் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும், உரிமையாளராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிறருடைய வழக்குகளை, பிறருடைய நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் முடக்க முடியுமோ அதற்குண்டான
ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கும் கோவை பேராவினுடைய அந்த பிரச்சாரத்திலே மயங்கி இருக்கக்கூடிய மற்ற ஓய்வு பெற்ற நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னொரு பதிவையும் அதே காணொலியில் வெளியிட்டிருந்தார். நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்த நம்முடைய ஓய்வு பெற்ற நலமைப்பினுடைய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியர்களுக்கும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிய வழக்கு, அந்த வழக்கினுடைய அப்பீல் மேல்முறையீட்டு மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. WPMD 888/2023 என்ற வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையை பற்றி அவர் காணொலியிலே பதிவிட்டிருக்கின்றார். 2020 தீர்ப்பு வந்துவிட்டது. 2023 காலதாமதமாக அப்பீல் செய்திருக்கிறார்கள். ரேவா தாமதமாக நடத்தி கொண்டிருக்கிறது, வாய்தா வாங்குவதிலே தங்களது நேரத்தை செலவு செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ரேவாவினுடைய வழக்கு WPMD 20-568/2015 இன்னும் விசாரணையில் இருக்கிறது என்பதை திரு சிங்காரம் அவர்களுக்கு இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நேற்றைய தினம் வந்த ரிட் அப்பீல் வழக்கு என்பது இன்றைக்கு அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய திருச்சி பேரவையினுடைய ஜெயச்சந்திரன், மருதமுத்து அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த 14-173/2015 என்ற வழக்கு 2020 தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு. அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து, அதாவது அந்த தீர்ப்பிலே இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கு வழிவகை இல்லை. ஏனென்று சொல்லி கேட்டால், தொழில்திரி ஒப்பந்தத்தை தொழில் தகராறு சட்டப்படி லேபர் கோர்ட்டிலே தான் நீங்கள் தொடுத்து கொள்ள வேண்டும், இது பொருந்தாது என்று சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கை எதிர்த்து இன்றைய தினம் வரை அந்த அமைப்பு மேல்முறையீடு செய்யாத நிலையில் அந்த தீர்ப்பு ரேவா அமைப்பினுடைய தீர்ப்பிலே வழக்கிலே இடையூறாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரேவா அமைப்பு தொடுத்த அவமதிப்பு வழக்குத்தான், அப்பீல் வழக்கு தான் 888/2023. அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. நேற்றைய விசாரணையிலே அரசு தரப்பில் இருந்து திரு சிங்காரம் போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதே வாதங்களைத்தான் முன்வைக்கிறார்கள். இவர்கள் தொழில்திரி ஒப்பந்தம், இது தொழில் தகராறு சட்டத்துக்கு உட்பட்டு வரக்கூடியது, இதை உயர்நீதிமன்றத்திலே விசாரிப்பதற்கு வழிவகை இல்லை, விசாரிக்கக்கூடாது, லேபர் கோர்ட்டில் தான் இதை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு வாதங்களை முன்வைத்தார்கள். ஏற்கனவே 20-568 வழக்கிலே இந்த வாதங்கள் முன்வைத்த போது நம்முடைய வழக்கறிஞர்கள் கடுமையாக வாதிட்டதன் அடிப்படையில் தான் அன்றைய நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் இந்த ரிட் அப்பீல் வழக்கை அனுமதித்தார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஒப்பந்தத்திலே ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும் என்றுடைய நம்முடைய வழக்கு 20-568/2015. அந்த வழக்கினுடைய பிரேயரை நாம் குறிப்பிட்டிருப்பதை தப்பாக அவர் வியாக்கியானம் செய்கிறார். ஏனென்று சொல்லி கேட்டால், அந்த பிரேயரிலே 2005ஆம் ஆண்டுக்கான 12%, 2007ஆம் ஆண்டுக்கான 9%, 21%. இந்த 21%-இலே 2015 15% கொடுத்து விட்டார்கள். மீதி 6% தான் தர வேண்டியிருக்கிறது. இதுதான் இந்த வழக்கு என்று சொல்லியிருந்தார். சிங்காரம் அவர்களுக்கு மெத்த பணிவோடு மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், ரேவா அமைப்பினுடைய பிரேயரை முழுமையாக எடுத்து படியுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயம் 13/4/2015 கையெழுத்தான அந்த ஒப்பந்தத்திலே 15% ஊதிய உயர்வு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொல்லி கேட்டால் 21% மட்டுமல்ல, 2005 2007 மட்டுமல்ல, 2010 ஒப்பந்தம், அதன் ஏற்படக்கூடிய அந்த உயர்வுகள் அனைத்தையும் உள்ளடக்கி ஒப்பந்தம் ஏற்படுகின்ற போது அந்த ஒப்பந்தம் அதற்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் பொருந்த வேண்டும் என்ற எங்களது பிரேயரில் இருக்கிறது. ஒப்பந்தம் மட்டுமல்ல, ஒப்பந்த உயர்வு மட்டுமல்ல, அகவிலைப்படியும் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு வழங்குவதைப் போல வழங்க வேண்டும் என்பதுதான் ரேவாவினுடைய அபிடவிட்டில் இருக்கிறது, நம்முடைய பிரேயரில் இருக்கிறது. அதைத்தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நடத்துவோம். இடையிலே இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறுவது
யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை சிங்காரம் போன்ற மெத்த படித்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லுவதன் மூலமாக, குழப்புவதன் மூலமாக ஓய்வூதியர்கள் மத்தியிலே மீண்டும் நன்மதிப்பை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய அந்த வாதங்களை இந்த விளக்கங்களை ஏற்று நீங்கள் இரண்டையும் பரிசீலியுங்கள். இரண்டுமே ஆவணங்களாகத்தான் இருக்கிறது, வாய்மொழியாக சொல்வதல்ல, ஆவணங்களாக இருக்கிறது. தேவைப்படக்கூடிய நண்பர்களோ தோழர்களோ கேட்டால் நம்முடைய வழக்கினுடைய அந்த பிரேயரை உங்களுக்கு பிடிஎஃப்பாக அனுப்புகிறோம், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது எப்படி நிர்வாகம் சொல்லுவது, அரசு சொல்லுவது ஏன் பொருந்தாது என்று சொன்னால், தொழில்திரி ஒப்பந்தம் தொழில் தகராறு சட்டத்திற்கு கீழ் உருவாக்கப்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்திலே அரசு சம்பளம் பெறுகிற அரசு ஊழியர்களைப் போல சம்பள விகிதத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தொழில்திரி ஒப்பந்தம் பொருந்துகின்ற போது, இந்த தொழில்திரி ஒப்பந்தத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்திலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அங்கத்தினராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊதிய குழு உயர்வை தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு உச்சநீதிமன்றம் வரை சென்று வாங்குவதற்கு வழிவகை இருக்கின்ற போது, நிச்சயமாக ரேவாவுக்கும் அந்த வழிவகை இருக்கிறது. ஒப்பந்த உயர்வுகளை பெறுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய அமைப்பு எடுக்கும். ஆகவே குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் உண்மைகளை மட்டும் உணர்ந்து நம்முடைய உறுப்பினர்களை தெளிவுபடுத்துங்கள். மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.